நடிகர் சினேகன் அவர்கள் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியானது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம்தான் அவங்களுடைய மனைவி கன்னிகா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளும் அவங்களும் தான் இப்போது அவரை பார்த்துட்ருக்காங்க, டிக்கெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும், அதே போல் போஸ்டர் போட்டுட்டு சும்மா விடாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக சென்னையில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் தொற்று வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும், உங்கள் உடலை பார்த்துக்கணும், கொஞ்சம் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவனமாக இருக்கணும்னு கன்னிகா அவர்கள் அவருடைய வீட்டுக்காருக்கு என்னாச்சு அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்போ நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால் சீக்கிரமே சினேகன் அவர்களுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னும், அதே போல் இப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக பேசியிருக்கக்கூடியதை பார்த்துட்டு எல்லோருமே கன்னிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சில பிரபலங்கள் தனக்கு என்னாச்சு, தன்னுடைய குடும்பத்தினருக்கு என்னாச்சு அப்படின்றத போட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இப்படிலாம் இருங்க, இதெல்லாம் பண்ணுங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் அவருடைய தந்தை, அதாவது சினேகன் அவர்களுடைய தந்தை காலமாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் கமலஹாசன் அவர்கள் கூட நேரில் சென்று அவருக்காக ஆறுதலை தெரிவிச்சிருந்தார். இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த 2-3 மாதங்கள்லேயே இந்த மாதிரி நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சோகத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இளையராஜா அவர்கள் சமீப காலமாகவே நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப வழக்கு தொடுக்கிறது, இல்லை அப்படின்னா வேறு யாராவது என் பேரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம பேரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறது, நிறைய விஷயங்கள் செஞ்சு வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இனிமேல் பெரிய நிறுவனங்கள் என்னுடைய பெயரையோ இல்லை என்னுடைய பாடலையோ என்னுடைய புகைப்படத்தையோ என் சம்மந்தப்பட்ட எதையுமே என்னுடைய அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்காராம். அதனாலேயே எல்லோருமே என்னடா இது இப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு இளையராஜா அவர்கள், ஒரு சிலர் தன்னுடைய பாடலையோ இல்லை தன்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ யூஸ் பண்ணால் பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் கூட நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய பெயரை தன்னோட அனுமதி இல்லாமல் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு இளையராஜா அவர்கள் நினைக்கிறாரு. உண்மையிலேயே இது இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.